ஃபைனலாக கார் ரெடி ஆயிருச்சு. நானும் உங்களை மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ இந்த காரில் என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக காட்டுறேன். நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோ போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரண்ட் ப்ரொஃபைல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம், கரெக்டாக இருக்கும். ஸோ நமக்கு பார்த்த உடனே இந்த லுக்கை என்ஹான்ஸ் பண்ணுறதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ண போகிறது இதில் நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குற அந்த மேபேக்கோட கிரில். ஸோ ஸ்டாக் கிரில்ல நம்ம மேபேக் கிரில்லால் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சூப்பர் லுக்கை இது நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. தென் ஃப்ரண்ட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸ்டாக்கோட அந்த ஹெட்லைட்டுங்கிறது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காது. ஸோ இதில் ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் கம்ப்ளீட் ஹெட்லாம்ப்பு டொயோட்டா ஸ்பெசிஃபிக், அதாவது ஹைக்ரா ஸ்பெசிஃபிக் ஹெட்லைட்டுங்கிறது ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு நல்ல விஷனுக்காகவும் நல்ல பிரைட்னஸ்க்காகவும் இது நம்ம கொடுத்துருக்கோம். தென் ஸ்போர்ட்டியாகவும் ஒரு லுக்குங்கிறது கொடுக்கும் உங்களுக்கு. தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காரில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ஃபாக் ப்ரொஜெக்டர். அதாவது நம்ம ஸ்டாக்ல வந்திருக்கிற ஃபாக் ப்ரொஜெக்டரை அதை விட ஒரு ஹை பவரான ஃபாக் ப்ரொஜெக்டரால் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரண்ட் ப்ரொஃபைலுங்கிறது இந்த காரில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் சைட் ப்ரொஃபைல் என்ன பண்ணியிருக்கோங்கிறது பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சைட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் நம்ம அலாய்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஒரு 18 இன்ச்சஸ் நார்மல் டிசைன் அலாய் தான் வந்துட்டு இருந்தது. ஸோ சாரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியான ஒரு லுக் இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால ஒரு 18 இன்ச்சஸ் இருக்கிற ஒரு ஃபோர்ஜ்டு அலாய்ஸ் இந்த காரில் இங்கே நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த அலாய்ஸ் வந்து சைட் ப்ரொஃபைலில் காரோட லுக்கே ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போயிருது உங்களுக்கு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் அலாய்ஸ், நம்ம வந்து சைட் ஃபுட் ஸ்டெப்ஸுங்கிறது ஒரு ஹைக்ரா ஸ்பெசிஃபிக் ஃபுட் ஸ்டெப்ஸுங்கிறது இந்த காரில் பண்ணி கொடுத்துருக்குறோம். தென் அதுக்கப்புறம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாடிங் ஒர்க்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். மெயினாக இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கிளாம் டைப் ப்ரூஃப் ரைல்ஸும் இந்த காரில் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த காருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான அக்சசரிஸ் நம்ம சைட் ப்ரொஃபைலில் பண்ணி கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட் ரியரில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. இந்த காரோட ரியர் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் இதில் மெயின் அப்படின்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க இந்த BYD டெயில் லேம்பு, அதாவது நம்ம காரோட வர ஸ்டாக் டெயில் லேம்பை கம்ப்ளீட்டாக இந்த BYD டெயில் லேம்பில் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம காரோட ரியர் ப்ரொஃபைல் லுக்கை இது கம்ப்ளீட்டாக நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறது தான் இதோட பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்டில் இந்த காரில் ரியர் கிராஷ் கார்டுங்கிறது நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். ஒரிஜினல் லுக்கை ஸ்பாயில் பண்ணாத மாதிரியான ஒரு கிராஷ் கார்டுங்கிறது இந்த காரில் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எக்ஸ்டீரியரில் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது பார்த்தோம். உங்களை மாதிரி நானும் இன்டீரியர் ஒர்க்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இன்டீரியர் அக்சசரிஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காரோட இன்டீரியரில் இருக்கோம். ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணிடலாம். ரெண்டு டாப்பிக்காக நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லெதர் ரிலேட்டட் ஒர்க்ஸு, அது ரிலேட்டடான ஒர்க்ஸு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ ரிலேட்டட் ஒர்க்ஸ். நான் ரெண்டு டாப்பிக்காக இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லெதர் ரிலேட்டட் டாப்பிக்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் நம்ம இந்த காரில் வந்து ரிக்ளைனர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா சாருக்கு வந்து நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, செகண்ட் ரோவில் வந்து ஸ்டாக் சீட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ரிக்ளைனர் போட்டுக்கலாங்க. ரிக்ளைனரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வென்டிலேஷனாக இருக்கட்டும், மசாஜிங்காக இருக்கட்டும், எல்லாமே அதில் வந்துடும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். சாரும் சரிங்க அந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. ஸோ சாருக்கு வந்து ஒரு ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியாக ஒரு 2 ரிக்ளைனர் சீட்ஸுங்கிறது இந்த காரில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்டாக்குக்கு பதிலாக. இதில் உங்களுக்கு நான் அப்போவே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான், வென்டிலேஷனும் சரி மசாஜிங்கும் சரி கம்ப்ளீட்டாக இதில் வந்துடும். சார் நம்ம கிட்ட கேட்டது ஒன்று தான், என்னன்னா இந்த ஹேண்டிலுங்கிறது எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வேணும், அப்போ தான் உள்ளே போயிட்டு வெளியில் வரதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த காரை பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம வந்து ஹேண்டில்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ரிக்ளைனர் சீட்ஸுங்கிறது பண்ணி கொடுத்துருக்குறோம். மற்றபடி உங்களுக்கு வந்து டச் டிஸ்பிளேலேருந்து இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகும். இது இந்த ரிக்ளைனர்ஸு. செகண்ட் வந்து இந்த காருக்கு நம்ம சொல்லியிருக்கிற அந்த தீம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட யூரோப்பியன் லெதரோட தீமை தான் இந்த காரில் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு. ஸோ அதில் அந்த கைண்ட் ஆஃப் ஒரு கேமல் டச்சில் ஒரு தீமுங்கிறது கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறோம். ஸோ தீம்னு நம்ம பேசும்போது சீட் கவர்ஸாக இருக்கட்டும், ரிக்ளைனர்ஸாக இருக்கட்டும், தென் அதுக்கப்புறம் டோர் பேட்ஸ் லெதர் ரேப்ஸாக இருக்கட்டும், டேஷ்போர்ட் லெதர் ரேப்பாக இருக்கட்டும், ஸ்டேரிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்மளால் எங்கெல்லாம் லெதர்ஸை ப்ரொவைட் பண்ண முடியுமோ அங்கே எல்லாமே அந்த தீமுங்கிறது நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்குறோம். இதுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி கீழே லக்ஸரி ஃப்ளோர் மேட்ஸுங்கிறது நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த காரில். ஸோ இந்த மாதிரியான ஒர்க்ஸ்லாம் லெதர் ரிலேட்டட் தீமில் நம்ம இந்த காரில் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த காரில் நம்ம பண்ணியிருக்கிற ஆடியோ அப்கிரேட்ஸ் உங்களுக்கு. இதில் என்ன மாதிரியான ஆடியோ அப்கிரேட்ஸ் இதில் நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு 3-வே செட்டப்புங்கிறது இதில் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ 3-வே அப்படின்னு சொல்லும்போது ஆடியோங்கிறது ரொம்ப கிளாரிட்டியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ சாருக்கு இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவர் கேட்டார் என்ன மாதிரிலாம் பண்ணுவீங்க, என்ன ஸ்பீக்கர்ஸ் போகலான்னு சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்ஸ் எனக்கு கொடுத்துருந்தாரு. அதில் நமக்கு அவருக்கு கோல்ட் ஹார்ன் அப்படிங்கிற ஒரு DSP 810 Pro அப்படிங்கிற ஒரு 14 சேனல் DSP இந்த காரில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 சேனல் DSP வித் ஒரு 8 சேனலுக்கு வந்து ஆம்பிளிஃபைட் சிக்னல்ஸுங்கிறது அதிலே வந்துடும். ஸோ அந்த DSP தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த காரில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற 3-வே ஸ்பீக்கர்ஸ் வந்து இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஒரு பிராண்டோட காப்பா சீரிஸ் 3-வேவை வந்து ஃப்ரண்ட்லேயும், அதே சேம் காப்பா சீரிஸ் 2-வே காம்பனண்ட்டை ரியர் 2 டோர்ஸ்லையும் பண்ணி கொடுத்துருக்குறோம். இதில் நம்ம பண்ணியிருக்கிற செட்டப் வந்து ஃப்ரண்ட் 3-வே ஆக்டிவ் அண்ட் தென் ரியரில் வந்து 2-வே பேசிவ்ங்கிறது இந்த காரில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். தென் சப்வூஃபர், அதாவது லோ ஃப்ரீக்வன்சியை டெலிவர் பண்ணுறதுக்காக இந்த காரில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது இந்த காரோட ஸ்டாக் பிளேஸ்லேயே நம்ம வந்து இன்ஃபினிட்டியோட ஒரு ஷாலோ சப்புங்கிறது ப்ராப்பராக ஒரு மோனோ ஆம்ப் மூலிமா கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். மற்றபடி இந்த காரில்
சவுண்ட் ப்ரூஃபிங்காக அதாவது டேம்பிங்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆர்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டோட டேம்பிங்கிறது இந்த காரில் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு. அண்ட் தென் ரியர் சீட் என்டர்டைன்மெண்ட்டும் இந்த காரில் வந்து ஒரு 13 inches ரியர் சீட் என்டர்டைன்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கு செகண்ட் ரோவில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆடியோ அப்கிரேட்ஸில் வரும். தென் சொல்ல மறந்துட்டாங்க, இந்த காரில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இன்ஃபோடைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோகோ அப்படிங்கிற ஒரு பிராண்டோட ஹைக்ராஸ் ஸ்பெசிஃபிக் இன்ஃபோடைன்மெண்ட் 11.5 inchesல ஒரு பிளக் அண்ட் ப்ளே கான்செப்ட்டில் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ ஆடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு மோகோ ஹெட் யூனிட்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா சிக்னலை ரன் பண்ணி ஒரு டிஎஸ்பி, தென் டிஎஸ்பியிலேருந்து ஒரு 3-way அண்ட் தென் 2-way பேசிவ் அண்ட் தென் ஒரு மோனோ மூலிமா ஒரு சப்வூஃபரை ட்ரைவ் பண்ணியிருக்கோம். இந்த காரை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்ம பண்ணியிருக்கிற ஆடியோ செட்டப்பு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்டீரியரும் சரி இன்டீரியரும் சரி என்னெல்லாம் ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதில் நம்ம ஃபுட்ரேவும் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்ரே as well as உங்களுக்கு வந்து வயர்லெஸ் சார்ஜராகவும் ஆக்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஐட்டமாக இதில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஹை கிராஸ் காருக்கு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.